ஹலோ மக்களே, ஜூன் 29 அவள் வரவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கிட்ட இருப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மேக்கா சந்தேஷம் சீரியலும் சலங்கையொலி சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க வந்துட்டு நம்ம லக்ஷ்மி அதாவது இப்போ சம்யுக்தா லக்ஷ்மி அவதாரம் எடுத்து லக்ஷ்மி எப்படி சாரி கட்டிவாங்களோ அதே மாதிரி கட்டி தலையெல்லாம் பின்னி போட்டு அப்படியே ஜுன்னோட அம்மா மாதிரி மாறி நம்ம லக்கியை நம்ப வைக்கிறாங்க. லக்கிக்கு இருந்தாலும் டவுட் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த கோயில வச்சு கண்டிப்பா நான் நிரூபிச்சு காட்டுறேன், அதாவது ஜுன்னோட அம்மாவும் அந்த சம்யுக்தாங்கிற ஆன்ட்டியும் ஒண்ணுதாங்கிறத நான் கண்டிப்பா நிரூபிச்சே காட்டுவேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அவங்க சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம லக்கி பாப்பா. உடனே என்ன லக்கி என்ன அப்படி ஷாக்கா பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி கேக்குறாங்க. ஒன்னும் இல்லம்மா, நீங்க எதுல வந்தீங்க, நீங்க அதாவது அங்கிள் கூட வரலாம் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து சரி வாங்க, நான் உங்களுக்கு சம்யுக்தா ஆண்டியை இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி லக்கி பாப்பா கூப்பிட்டு போறாங்க. அதாவது லக்ஷ்மி கையை பிடிச்சி கூப்பிட்டு போறாங்க. ஐயோ லக்கி, நீங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்கள, நீங்க 2 பேரும் போய் விளையாடுங்க. நான் இன்னும் கோயிலுக்கு இப்பதானே வந்திருக்கேன், நான் இன்னும் சாமி கும்பிடல, சாமி கும்பிட்டு அடுத்து நான் சம்யுக்தா ஆண்டியை பாக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஜுன்னுவும் சரி வா லக்கி, அம்மா வருவாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம லக்கி பாப்பா கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. உடனே ஜுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. லக்கி ஒரு நிமிஷம் நின்னு, நீ எதுக்கு இதெல்லாம் பண்றன்னு எனக்கு தெரியும். நீ என்ன உன் மனசுல சம்யுக்தா ஆண்டியும் என்னோட அம்மாவும் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கியா? அவங்க 2 பேரும் ஒண்ணு கிடையாது லக்கி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ திருப்பி திருப்பி அதையே பண்ணிட்டு இருக்காத. சம்யுக்தா ஆண்டியை நீ முதல்ல பாத்துட்ட, இப்ப என் அம்மாவையும் பாத்துட்ட, அப்புறம் என்ன உனக்கு டவுட்? இதுக்கு மேல உனக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல 2 பேரும் ஒண்ணுதான் சொன்னோம், நான் கண்டிப்பா நான் இதை ப்ரூவ் பண்ணி காட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அர்ஜுனும் லக்ஷ்மியும் பேசிட்டு இருக்கிறாங்க. அர்ஜுன் சொல்றாரு, லக்கிக்கு உன் மேல இன்னும் டவுட் இருக்கு. இப்ப போய் நீ இப்ப லக்ஷ்மியா நீ லக்கி முன்னாடி வந்துட்ட, இப்ப போய் நீ உடனே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நீ சம்யுக்தாவா ஒரு வாட்டி அவ முன்னாடி நின்றுட்டனா மேபி அவளோட டவுட் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அவ கண்டிப்பா உங்க 2 பேத்தையும் ஒன்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஏதாவது இன்னும் பண்ணிட்டே தான் இருப்பா. நீ போய் உடனே இப்போ போய் சம்யுக்தாவா போய் மாறிட்டு வா அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்றாரு. உடனே நம்ம லக்ஷ்மியும் அர்ஜுன் சார், நீங்க பண்ற உதவி எவ்வளவு பெருசு தெரியுமா? நீங்க மட்டும் கரெக்டான நேரத்துல இந்த மாதிரி வரலன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னு தெரியாது, இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அர்ஜுன், ஐயோ லக்ஷ்மி, நீ பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கால் தூசு கூட வராது. நீ உன் குடும்பத்துக்காக, மித்ரா உயிருக்காக எவ்வளவோ பாடுபட்டு, அதாவது ஜானு விவேக் கல்யாணத்துக்காக எவ்வளவோ பாடுபட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஆனா இதெல்லாம் ஒரு உதவியே கிடையாது. சரி நீ டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ உடனே போய் சம்யுக்தாவா மாறிவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் சரி கூட்டத்துக்குள்ள கோயில்ல ஒரே கூட்டமா இருக்கு, ஒரே லேடிஸா இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டே இருக்கிறாங்க. உடனே இவங்களும் நான் உடனே இப்ப போய் மாறிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி கூட்டத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க நேரா எதுக்க பார்த்தா நம்ம வில்லி மனிஷா நம்ம லக்ஷ்மியை பாத்துடுறாங்க. உடனே இவங்க அப்படி ஷாக் ஆயிடுறாங்க. லக்ஷ்மி லக்ஷ்மி நீ உயிரோட இருக்கியா லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்லிட்டு அப்படியே சிலையாட்டம் அங்கேயே நின்றுடுறாங்க. நம்ம மனிஷா அப்படி பேர் அந்த மாதிரி நம்ம லக்ஷ்மி பார்த்தா இன்னும் மனிஷா பார்க்கலாம். அவங்க பாட்டு அங்க இருந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க, கூட்டத்துல வந்துகிட்டே இருக்கிறாங்க. உடனே லக்ஷ்மி, அதுக்கு அடுத்து நம்ம மனிஷா லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க. கத்திட்டு அங்க ஒரே கூட்டமா இருந்துச்சுல, உடனே நம்ம மனிஷா அவங்கள தேடி போறாங்க. இந்த நேரத்துல லக்ஷ்மின்னு கத்தனனால நம்ம லக்ஷ்மி என்ன பண்றாங்க, ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சுக்கிட்டு இந்த மனுஷா அந்த கூட்டத்துல போயிட்டு ஒவ்வொரு பொம்பளைங்களா பார்த்து இது பண்ணிட்டு இருக்கேன். லக்ஷ்மி, நான் உன்னை பார்த்தேன், நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? எனக்கு தெரியும், நான் உன்னை பார்த்தேன், நான் எனக்கு உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மின்னு அந்த பொம்பளைங்க பின்னாடி இங்க அங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ரொம்ப பரபரப்பா இருக்கு. மூஞ்சியெல்லாம் அப்படி ரொம்ப டெரரா ரொம்ப பயங்கரமா தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. லக்ஷ்மி நான் கண்ணால பாத்துட்டேன், நான் கண்டிப்பா இப்போ அவளை எங்க இருக்கான்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்துல மித்ரா வராரு. மித்ரா மனிஷா கிட்ட, மனிஷா ஏன் என்னாச்சு, எதுக்கு நீ ஒரு மாதிரி ஷாக்கான மாதிரி இருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. மித்ரா மித்ரா மித்ரான்னு பேச்சே வர மாட்டேங்குது நம்ம மனிஷாக்கு. நான் லக்ஷ்மியை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உன்னை மித்ரா அவ்வளவு சீக்கிரம் நம்புவாரா? மித்ரா சொல்றாரு, உனக்கு பைத்தியம் தான் மனுஷன் முடிச்சிருக்கு. எப்பயோ செத்து போன லக்ஷ்மி இப்ப எப்படி உன் கண்ணு முன்னாடி நிப்பா? கோயில்ல நீ யாரையோ பார்த்துட்டு லக்ஷ்மின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல மித்ரா, நான் சொல்றத நம்பு. அது நான் லக்ஷ்மியை தான் பார்த்தேன், எனக்கு நல்லா தெரியும், நான் லக்ஷ்மியை தான் பார்த்தேன், நீ நம்பு மித்ரா, நீ வா நம்ம போய் பார்க்கலாம், அங்க பார்க்கலாம் இங்க பார்க்கலாம்னு மித்ரா கையை பிடிச்சி மனிஷா ஒவ்வொரு இடமா போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பார்த்தா தூணுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்காங்க நம்ம லக்ஷ்மி. அவங்க சரி ஒரு வழியா, ஐயோ மனிஷா வரை என்னை பார்த்துட்டாளா, இனிமேல் இவ கண்ணில் நான் வேற யார் கண்ணிலையும் நான் படக்கூடாது, நல்லபடியா போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நான் சம்யுக்தாவை சீக்கிரமே வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க.
அதுக்கடுத்து நம்ம லக்கியும் ஜுன்னும் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்துட்டு மித்ரா கிட்ட கேக்குறாங்க, அப்பா சம்யுக்தா ஆண்டி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. இங்கதான் எங்கேயோ இருந்தாங்க, நான் பாக்கலையே, நான் ரொம்ப நேரமாவே சம்யுக்தா பாக்கலையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம லக்கிக்கு ஓகே, ஓ அப்படியா விஷயம், சரிப்பா நாங்களே தேடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க நம்ம லக்கி. உடனே ஜுன்னு பார்த்தா கீழே விழுந்துடுறாரு. உடனே தூணுக்கு பின்னாடி பார்த்தா நம்ம லக்ஷ்மி இருக்கிறாங்க. அவங்க இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. மித்ரா பேசுறது, மித்ரா கிட்ட லக்கி பாப்பா வந்து சம்யுக்தா பத்தி கேட்டது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜுன்னு கீழே விழுந்தோன்னு என்னதான் இருந்தாலும் தாய் பாசம் சும்மா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம லக்ஷ்மி ஜுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு முன்னாடி போறாங்க. அதுக்கு முன்னாடி மித்ரா ஜுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கத்துறாரு. உன்னை கத்திட்டு ஜுன்னு மேல அவ்வளோ அன்பு, அதாவது பெத்த பையனை கூட இந்த அளவுக்கு பார்த்திருக்க மாட்டாரு போல, அந்த அளவுக்கு அன்பை பொழியிறாரு. அதோ ஜுன்னு பார்த்து போயிருக்கலாம்ல, என்னாச்சு, காலில் அடிபட்டுருச்சா, காலை காட்டு, ரத்தம் வருதா, ஐயோ என்னாச்சு, ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி பதறாரு. ஒவ்வொரு கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம லக்கி பாப்பா எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்றாங்க. அப்பா ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க எப்பவுமே வந்து உங்களுக்கு ஜுன்னுவை பிடிக்கவே பிடிக்காது, எப்ப பார்த்தாலும் ஜுன்னுவோட ஃபைட் பண்றதுல தான் முக்கியமா இருப்பீங்க. இப்ப ஏதோ பெத்த பையன் மாதிரி இவ்வளோ பதறீங்க, இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க, உங்களுக்கு தான் ஜுன்னுவை கண்டாலே பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம லக்ஷ்மியோ மனசுல, மித்ரா சார் எப்படியோ நீங்க வந்து ஜுன்னு உங்க பையன் தெரியாமலே நீங்க இவ்வளவு அன்பு காட்டுறீங்க, இதுதான் ரத்த பாசம்னு சொல்றதோ என்னமோ எனக்கு தெரியல. நான் ஜுன்னுவை உங்ககிட்ட இருந்து சின்ன வயசுல பிரிச்சுட்டு போனாலும் இந்த உலகம் வந்து திரும்பியும் வந்து ஜுன்னுவை உங்ககிட்டே வந்து ஒப்படைச்சிருச்சு. அதுவும் ஜுன்னுக்கு ஒண்ணு நீங்க எப்படி துடிச்சு போறீங்க, இதுதான் சொந்த பாசங்கிறது, இதுதான் அப்பா பாசங்கிறதோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க. லக்கி பாப்பா வந்து இது என்ன உங்க சொந்த பையனா, நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம மித்ரா, இங்க பாரு சொந்த பையனா என்ன, வாய் கூடிருச்சு அவனுக்கு லக்கிக்கு, சின்ன பையங்கள்ல யாரு கீழே விழுந்தாலும் பெரியவங்க இப்படிதான் பயப்படுவாங்க, அதனாலதான். சரி உனக்கு ஒன்னும் ஓகே இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு திரும்பியும் கேட்கிறாரு மித்ரா. ஓகே அங்கிள், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு அடிப்படலை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கியும் ஜுன்னும் எஞ்சி போயிடுறாங்க. உடனே ஐயோ சரிப்பா நான் போய் சம்யுக்தா ஆண்டியை தேடணும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே ஐயோ நான் இப்போ உடனே போய் சம்யுக்தாவா மாறணுமே அப்படின்னு சொல்லிட்டு தூணுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. உடனே மித்ரா வந்துட்டு இப்ப யோசிச்சுட்டு இருக்கிறாரு, ஒருவேளை லக்ஷ்மி உயிரோட தான் இருக்கிறாளோ, லக்ஷ்மி அப்ப இந்த கோயில்ல தான் இருக்கிறாளா, இந்த மனிஷா வந்து உண்மையிலே லக்ஷ்மியை பார்த்து லக்ஷ்மின்னு சொல்றாளா, இல்ல வேற யாரையோ பார்த்து லக்ஷ்மின்னு சொல்லிட்டு இருக்காளா, ஐயோ என்ன நடந்துச்சுன்னே ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம மித்ராவும் மனசுக்குள்ள யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இந்த நேரத்துல அதுக்கடுத்து இங்க மனிஷா தேவயானி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து வாங்க கோயிலுக்கு வந்து அவங்க 108 பிரதர்ஷனம் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பார்த்தா அந்த குஷி அவங்க அம்மா எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. குஷி அவங்க அம்மா தேவயானி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. 108 பிரதர்ஷனம் என்ன இன்னுமா பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் முடிக்க வேண்டியதானே. அம்மா என்னால இவ்வளவு நல்லா வெயிட் பண்ண முடியாது, நான் எதுக்கு இங்க கோயில்ல இருக்கணும், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி குஷி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அவங்க அம்மா வந்துட்டு தேவயானிக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா இதெல்லாம் உனக்காக தானே பண்ணிட்டு இருக்கோம், நீ என்ன போகணும்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தேவயானி கேக்குறாங்க. உடனே அவங்க அம்மா வந்து ஐயோ என் பொண்ணு வந்து நாங்க எப்பயுமே வெயிட்டே பண்ண வைக்க மாட்டோம், எங்க பொண்ணை எதுனாலும் இங்க இப்ப நாங்க கோயிலுக்கே போறனாலும் ஸ்பெஷல் டிக்கெட் சிறப்பு தரிசனம்ல போயிட்டு வெயிட்டே பண்ண மாட்டோம், போனோமா 5 செகண்ட்ல போய் சாமி கும்பிட்டோமா வந்துருவோமான்னு இருந்துருவோம். என் பொண்ணு இது வரைக்கும் எதுக்காகவும் வெயிட் பண்ணதில்ல, நாங்களும் எங்க பொண்ணு அப்படிதான் வளர்த்துருக்கோம், என் பொண்ணு ரொம்பவே செல்லமா வளர்ந்துட்டால, அவளுக்கு வந்துட்டு எதுலையுமே பொறுமையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஏதோ பெருமையான விஷயம் மாதிரி குஷியோட அம்மா வந்து தன்னோட பொண்ணு இப்படிதான், அவளுக்கு எதுக்குனாலும் கோபம் வரும், அவ வந்து ரொம்பவே எதுனாலும் அவளுக்கு ஈஸியா கிடைச்சிரும், நாங்க ஈஸியா எதுனாலும் எப்படி சிம்பிளா முடிக்க முடியுமோ, அதாவது எந்த வேலைக்குமே நாங்க வெயிட்டே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து மேபி கோயில்ல ரொம்ப கூட்டமா இருந்துச்சுன்னா நான் ஆன்லைன்ல டிக்கெட் வாங்கிடுவேன் ஆண்டி, போன்ல இருந்தே பார்த்துப்பேன் சிறப்பு தரிசனமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம தேவயானி மனசுக்குள்ள ஐயோ என்ன கொடுமையோ இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியோ எனக்கு நல்ல பணக்கார பொண்ணு வந்தா போதும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க தேவயானி. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம விவேக்கும் ஜானவும் வந்து 108 பிரதர்ஷனம் முடிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா நம்ம லக்ஷ்மி வந்து சம்யுக்தா வேடம் போட்டு சம்யுக்தாவா மாறிட்டாங்க. அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சம்யுக்தாவா வராங்க. வந்துட்டு இவங்க வந்து யாரும் என்ன பாத்துறாங்களோன்னு சொல்லி வேற சைட் பார்த்துட்டே வராங்க. இந்த சைட் பார்த்தா மித்ரா வந்துட்டு அவரும் கவனிக்காம வராரு. 2 பேரும் வந்து டச் கால் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முட்டிக்கிறாங்க. முட்டணும் சாரி மித்ரா அப்படின்னு சொல்றாங்க. சாரி சாம்னு 2 பேரும் சாரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து மித்ரா இருந்துட்டு ஒரு நிமிஷம் சாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மித்ரா சொல்லுங்க, ஒரு வாட்டி இடிச்சுட்டு விட்டா கொம்பு முளைச்சிடும், நம்ம இன்னொரு வாட்டி இடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு புரியல. இல்ல நம்ம இப்ப இடிச்சுக்கிட்டோம்ல, ஒரு வாட்டி இடிச்சுக்கிட்டோட விட்டா 2 கொம்பு முளைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 2வது வாட்டி இடிச்சுக்கிட்டா
வந்துட்டு கொம்பு முளைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, இதெல்லாம் நீங்க நம்புவீங்களா அப்படின்னாங்க. ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு என்ன ஞாபகம், மித்ராக்கு லக்ஷ்மி தான் மித்ராக்கு இதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. வாட்டி மோதிட்டு விட்டா 2 கொம்பு முளைச்சிரும், வாங்க திருப்பியும் நம்ம முட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி தான் மித்ராவோட தலையை பிடிச்சி இழுத்து வச்சு முட்டி இருப்பாங்க. அதை வந்து இப்ப அப்படியே மித்ரா வந்து சாமுக்கு பண்றாங்க, அதாவது நம்ம லக்ஷ்மிக்கு பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் இடிச்சுக்கிட்டு உடனே இடிச்சுக்கிட்டோன்னே இவருக்கு அப்படியே வந்து சாமை இடிச்சுக்கிட்ட உடனே நமக்கு நம்ம மித்ராக்கு வந்து அப்படியே லக்ஷ்மியோட நினைவுகள் வந்து வரும். லக்ஷ்மி கூட நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வரும். உடனே தேவியனை இருந்துட்டு சரி அவங்க 108 பிரதட்சணை எல்லாம் முடிச்சுட்டாங்க, வாங்க சாமி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டே இருப்பாங்க. இங்க பார்த்தா 108 பிரதட்சணை முடிச்சுட்டு வந்திருப்பாங்கல்ல நம்ம விவேக்கும் ஜானுவும், அவங்கதான் முதல்ல நிப்பாங்க. அதுக்கடுத்து தேவயானி நிப்பா, மனிஷா நிப்பாங்க. அப்படியே அவங்களுக்கு வலது பக்கம் பார்த்தா குஷி அம்மா அப்பா நம்ம மித்ரா, அப்புறம் வந்துட்டு நம்ம சம்யுக்தா லக்ஷ்மி, அவங்க எல்லாரும் இருப்பாங்க. இந்த நேரத்துல மனிஷா வந்து நம்ம ஜானுவை கஷ்டப்படுத்தணும் இது பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க குழப்பத்துல இருக்கிறாங்க. சாமும் நம்ம லக்ஷ்மி ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு, சம்யுக்தாவும் லக்ஷ்மி ஒண்ணுதான். இங்க மனிஷா பட்டு தனியா நின்றுட்டு இருப்பாங்க. தேவயானி வந்து என்ன மனிஷா என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ ஆண்டி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் லக்ஷ்மியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது சம்யுக்தாவை சொல்றியா? இல்ல நான் லக்ஷ்மியை தான் பார்த்தேன். நீ என்னதாண்டி சொல்ல வர? முதல்ல சம்யுக்தாவும் லக்ஷ்மியும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப லக்ஷ்மியை மட்டும் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னதான் சொல்ல வர நாளுக்கு நாள் நீ வந்து உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், நீ பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ ஆண்டி, இன்னைக்கு அவ சம்யுக்தாவும் லக்ஷ்மியும் ஒண்ணுதான். இன்னைக்கு அவ உண்மையாவே லக்ஷ்மி வந்து அவளோட ரூபத்துல இன்னைக்கு வந்திருக்கா, சம்யுக்தா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரல, லக்ஷ்மி ரூபத்திலே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ சாம் பார்த்துட்டு உளறிட்டு இருக்க, ஏதோ நீ உனக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுது நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டி அப்படின்னு சொல்லி இவங்களும் இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சரி வாங்க கோயிலுக்கு, அவங்க 108 பிரதட்சணை இவங்க பண்ணி முடிச்சுட்டாங்க நம்ம விவேக்கும் ஜானுவும். அதுக்கடுத்து வாங்க எல்லாருக்கும் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மித்ராவ சாம எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அங்க போயிட்டு முதல்ல பார்த்தா நம்ம விவேக் ஜானு நிக்கிறாங்க, அடுத்து தேவயானி நிக்கிறாங்க, மனிஷா நிக்கிறாங்க. இந்த சைடு அப்படியே அவங்களுக்கு இடது பக்கம் பார்த்தா நம்ம குஷி, அவங்க அப்பா அம்மா, அப்புறம் வந்துட்டு மித்ரா சாம் இவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. நம்ம சம்யுக்தா லட்சுமி நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அவர் வந்து பூஜை பண்ணிட்டு அம்மனுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அந்த தீபார்த்தன தட்டை வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே ஜானு வந்து கும்பிட போறாங்க. அந்த நேரத்தை நிறுத்து அப்படின்னு சொல்றாங்க. ஏய் ஜானு, உன்னைய ஜஸ்ட் நாங்க வந்து இதுக்குதான் பண்ண சொல்லியிருக்கு, உன்னைய பரிகாரம் தான் பண்ண சொல்லிச்சு, உனக்கு என்ன ஆசை வந்துருச்சா விவேக் கழுத்துல தாலி வாங்கி கட்டிக்கணும், விவேக் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உன் தகுதி என்னன்னு தெரிஞ்சு நடத்துக்க அப்படின்னு சொல்லி ஜானு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. என்ன இது யாருக்காக பண்ண? விவேக் குஷி கல்யாணத்துக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், ஏதோ உனக்காகவே பண்ண மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கிற, வேலைக்கு போனோம்னு உனக்கு அந்த காமன் சென்ஸ் கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி அசிங்கமா பேசுறாங்க. உடனே அதுக்கடுத்து அந்த ஐயர் வந்து ஏமா அந்த பொண்ணு தானமா இப்ப இந்த பூஜை எல்லாம் முடிச்சுது, அந்த பொண்ணு எதுக்குமா நீ இப்ப தப்பா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னது பொண்ணு? அந்த பொண்ணு பூஜை பண்ணா யாரு காலில் கிடக்குற செருப்பு என்ன, அதுக்கடுத்து காலில் போடுற செருப்பை எடுத்து மூஞ்சில வச்சுக்க முடியுமா? அத மாதிரிதான் யார் யார் எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல வைக்கிறது தான் ரொம்பவே கரெக்டு அப்படின்னு சொல்லி ஜானுவோட மனசை அப்படியே சுக்குநூறா உடைக்கிறாங்க. உடனே ஜானு வந்து அழுதுகிட்டே வந்து நம்ம சம்யுக்தா பக்கத்துல நின்னுக்கிறாங்க. இங்க நம்ம லக்ஷ்மிக்கு கோவம் வருது, ஆனா அது வெளியே காட்ட முடியுமா? காட்ட முடியாது. மனிஷா வந்து லக்ஷ்மியோட மூஞ்சியை பார்த்துட்டு இருக்காங்க, சம்யுக்தா மூஞ்சியை. உடனே இந்த நேரத்துல மித்ரா வந்து ஸ்டாப் இட் மனிஷா, நிறுத்து, என்னைக்காவது உன் வாயில இருந்து ஒரு நல்ல வார்த்தை வந்திருக்கா? எப்ப பார்த்தாலும் ஏன் விஷத்தை கக்குற மாதிரி இப்படியே பேசிட்டு இருக்கா? ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தி பேசுறதுல அப்படின்னு உனக்கு கிடைக்க போகுது, யாரையும் உனக்கு கஷ்டப்படுத்தாம பேசவே தெரியாதா? உன்னைய பத்தி நல்லதா சொல்றதுக்கு ஏதாவது ஒரு 0.5% ஏதாவது நல்ல விஷயமா இருக்கா? ஏன்னா இப்படி இருக்கு, எதுக்குதான் உனக்கு புத்தி இப்படி இருக்கு? எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் வந்து கஷ்டப்படுத்துறதுக்குன்னே நீ இருப்பியா? சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கோயிலை விட்டு விலகி போயிடுறாரு. நம்ம ஜானு வந்து ஓடிட்டே வந்துடுறாங்க, அழுதுகிட்டே ஓடி போயிடுறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா நம்ம சரி அவங்க போனா போகட்டும், நம்ம பூஜை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க வந்து தேவயானி வந்து நம்ம மனிஷா கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து, மனிஷா என்னதானே உனக்கு பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்றதுக்குன்னே வருவியானி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டி நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கும் தெரியும், எனக்கும் தான் அந்த ஜானுவை சுத்தமா பிடிக்காது, ஆனா இப்ப அவளே விட்டு கொடுத்துட்டால விவேக, கொஞ்ச நாள் நல்லவளாதான் நடிச்சு தொலைங்க, நீ ஏன் இப்படி படுத்துற? எதுக்கு நீ அந்த ஜானுவை இப்போ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அவ தானே அந்த பூஜை பண்ண, அப்புறம் என்ன எனக்கு தெரியாதா அவ நிக்க கூடாதுன்னு? அது ஏன் நீ இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு தெரியும், அவதான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டால, அப்புறம் என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜானு வந்து அழுதுட்டே போனனால நம்ம சம்யுக்தா நம்ம லட்சுமி வந்து ஜானுவை வந்து கன்சோல் பண்றதுக்காண்டி அங்க போயிட்டு இருக்காங்க. அக்கா நீ பாக்குறல்லக்கா, இதுக்கு மேலே என்னால தாங்கிக்க முடியுமாக்கா? ஒவ்வொரு வாட்டியும் அப்படி என்ன வார்த்தையால என்ன கொள்றாங்களேக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, அந்த மனுஷாக்கு நான் ஒரு
ஒரு ஒரு இது நான் பண்ணியே தீருவேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த மனுஷாவை அவ வாயாலதான் அவ கெடுவா, அதை மாதிரி அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. கண்டிப்பா உன்னை இவ்வளவு பேச்சு பேசுனதுக்கு நான் என்ன அவளை சும்மா விடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கண்டிப்பா பாரு, அவளே உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிற மாதிரி நான் பண்றேன்னா இல்லையான்னு மட்டும் நீ பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ இந்த அக்காவை நம்புறல்ல அப்படின்னு சொல்லி நம்ம சம்யுக்தா நம்ம லட்சுமி இடத்துல நம்ம ஜானு வந்து இவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க நம்ம தேவயானி வந்து மனிஷா கிட்ட வந்து நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா, நீ என்ன இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா இல்ல நடக்க வேணாம்னு நினைச்சிட்டு இருக்கியா, எதுக்கு தேவையில்லாம ஜானுவை நீ போய் அசிங்கப்படுத்திட்டு இருக்க எல்லாரும் முன்னாடி. எனக்கும் தான் அந்த ஜானுவை பிடிக்கல, இப்பதான் விட்டு கொடுத்துட்டார்ல விவேக், அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? நீயே வந்து அவங்க அந்த குடும்பத்து முன்னாடி குஷி முன்னாடி எல்லாத்தையும் உண்மையை போட்டு உடைச்சிருப்ப, தயவு செஞ்சு நீ வாயை மூடிட்டு வந்து நின்று மனிஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா அதுக்கு அடுத்து பூஜை பண்றதுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மித்ரா, லக்கி பாப்பா, தேவயானி, குஷி அம்மா அப்பா, குஷி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லட்சுமியை மட்டும் காணும். சம்யுக்தா வேடத்துல இருக்கிறாங்களா நம்ம லட்சுமி மட்டும் காணும். இவங்க வந்துட்டு இப்ப என்ன பண்றாங்க, அடுத்து இப்ப லக்கி பாப்பா வந்துட்டு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. லக்கி பாப்பா வந்து இப்ப நான் வந்து சம்யுக்தா ஆண்டியை இங்க பாத்துட்டேன், இப்ப நான் வந்து அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜுன்னுவும் லக்கி பாப்பாவும் தேடிட்டே இருக்கிறாங்க. இங்க அர்ஜுன் வந்து ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்து இருக்கிறாரு, கோயில்ல உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அதாவது இந்த லக்கியை வர எப்படியாவது நம்ப வைக்கணும், அதே நேரத்துல லட்சுமி மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினைச்சு வேண்டிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த நேரத்துல மித்ரா வந்து நம்ம அர்ஜுனை மீட் பண்றாரு. மீட் பண்ணி இவன் என்ன இங்க தனியா உட்காந்துட்டு இருக்கான், வா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட வம்பு இழுக்கிறதுக்காக மித்ரா வந்துட்டு, என்ன அர்ஜுன் என்ன தனியா உட்காந்துட்டு இருக்க, அன்னைக்கு வீட்டுல வந்து நல்லா தான் நடிச்சியே, ஏதோ பெரியவங்க மேல உனக்கு ஏதோ மரியாதை இருக்கிற மாதிரி வந்து ஆசீர்வாதம் வாங்கி நடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடிப்பெல்லாம் பார்த்து எங்க அம்மா அப்பா வேணா ஏமாறலாம், நான்லாம் நம்ப மாட்டேன், நான் உன்னை ஏமாறவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மித்ரா. உடனே அர்ஜுன், அது நடிப்பா இல்ல உண்மையான உன் அம்மா அப்பாவுக்கு தெரியும், உனக்கு புரிய வைக்கணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் மித்ரா. உன் கண்ணு முன்னாடியே நிறைய நாடகங்கள் நடக்குது, அதையே உன்னால கண்டுபிடிக்க முடியல, உனக்கு யார் நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு இன்னும் உன்னால கண்டுபிடிக்க முடியல, நீ என்னை பத்தி யோசிக்கிற பத்தியா அதுதான் என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீயே உன்னோட பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு தோத்து போய் இந்த வைசாக விட்டு ஓடி போனவன் தானே நீ எதுக்கு இப்ப இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து அர்ஜுனை பார்த்து கேட்க, எனக்கு தெரியும் என் பிசினஸை எப்படி கொண்டு வரணும், விட்டுட்டு போனதுதான், ஆனா நான் இப்போ நல்ல நிலைமையில தான் இருக்கேன், என் பிசினஸும் நல்ல நிலைமையில தான் இருக்கு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை மித்ரா, என்கிட்ட வந்து பம்பையில இருக்கிறதுக்குனே வந்து பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம மித்ரா திரும்பி குத்தி கட்டிட்டு இருக்கிறாங்க, ஏதோ நீயே சொந்தமா யோசிச்சு ஜெயிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க, உனக்கு பின்னாடி அந்த பொண்ணு தானே அன்னைக்கு அந்த டெண்டர்ல ஜெயிச்சு கொடுத்தது, அதை வச்சுட்டு என்னமோ நீயே உன் சொந்த புத்தியில ஜெயிச்ச மாதிரி எதுக்கு நீ இவ்வளோ வந்து பந்தா பண்ணிட்டு இருக்கிற அர்ஜுன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லைன்னு மித்ராவை நம்ம அர்ஜுன் குத்தி காட்டுறாரு, அர்ஜுனை நம்ம மித்ரா குத்தி காட்டிட்டு இருக்காரு. இங்க தூரத்துல இருந்து பாக்குற நம்ம ஜுன்னு லக்கியும், சம்யுக்தா ஆண்டி எங்கன்னு தெரியலையே, வா சம்யுக்தா ஆண்டி வேற நான் பாக்கணும், நான் அப்பா கிட்ட போய் கேட்கலாம், பாரு அங்க பாரு என்னோட அப்பாவும் உன்னோட அப்பாவும் பக்கத்துல இருந்து பேசிட்டு தான் இருக்காங்க, வா நான் போய் நம்ம ஒரு ரெண்டு பேர்கிட்டயே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னுவை கூட்டிட்டு வராங்க. அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கிறீங்களா, சம்யுக்தா ஆண்டி எங்கேயாவது பாத்தீங்களாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம மித்ரா, இல்லையே லக்கி நான் இப்போதைக்கு பார்க்கல, அப்பதான் பார்த்தேன், இப்போ ஏதோ பார்க்கலையே, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல நான் தேடிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. உடனே சம்யுக்தா வேடத்துல நம்ம லட்சுமி திரும்பியும் வந்துடுறாங்க இவங்க முன்னாடி. லக்கி, அர்ஜுன், என்ன மித்ரா நீங்க என்ன ரொம்ப க்ளோஸ் டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரெண்டு பேரும் க்ளோஸா நின்று பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா நீங்க சொல்றது உண்மைதான், டியரஸ்ட் எதிரிங்கிறாங்க ரெண்டு பேரும், அதுதான் ரொம்ப பாசமான எதிரிகளா நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சம்யுக்தா வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம லக்கி பாப்பா வந்துட்டு, ஆண்டி நான் உங்களை தான் தேடிட்டு இருக்கேன், ஜுன்னோட அம்மாவையும் உங்களையும் ஒரே நேரத்துல பாத்துட்டா நல்லா இருக்கும், ரொம்பவே ஹாப்பியா இருக்கும், அதுதான் உங்களை இப்ப பார்த்தாச்சு, இப்ப ஜுன்னோட அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியலையே, நீங்க வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் ஜுன்னோட அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து நம்ம அர்ஜுன் இருந்துட்டு, ஜுன்னு வா நம்ம அம்மாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட கேக்குறாங்க. உள்ள சாமி கும்பிட்டு இருக்காங்க. சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு இவங்க கூட போயிட்டு இருக்காங்க. மித்ரா வந்து இங்க தனியா போறாரு. நம்ம லட்சுமி இருந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ஐயோ இப்போ வேற அர்ஜுன் சார் எப்படி சொல்லி சமாளிக்க போறாருன்னு வேற தெரியலையே, அங்க என்ன நடக்க போகுதுன்னு வேற தெரியல, கொஞ்சம் பயமா தான் இருக்கு, லக்கியை எப்படியாவது இன்னைக்கு நம்ப வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேண்டிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா அங்க கோயில்ல போய் பார்த்தா நம்ம ஜுன்னுவும் நம்ம அர்ஜுன் சாரும் சாமி கும்பிட்டு அங்கேயே ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. நம்ம லக்கி பாப்பா பின்னாடியே ஓடி போயிட்டு, அங்கதான் லட்சுமி இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து சம்யுக்தாவை இங்கே இருக்கிறாங்களா, அப்புறம் எப்படி அங்க லட்சுமி இருக்க முடியும். உடனே அம்மா எங்க காணும், நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க அம்மா இங்கதான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப என்ன உங்க கூட காணும், அம்மா எங்க
அப்படின்னு சொல்லி திரும்பி லக்கி பாப்பா கேட்டுட்டு இருக்காங்க அர்ஜுன் கிட்ட. இங்கதாம்மா பூஜையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூஜையிலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கன சுத்தி எங்கெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ரவுண்டு போட்டு தேடிட்டு வராங்க. தேடிட்டு வந்துட்டு, என்ன அர்ஜுன் அங்கிள் என்கிட்ட பொய் சொல்றீங்களா? அம்மா இங்க இல்லவே இல்லை, காணவே இல்லை, நீங்க என்கிட்ட பொய் சொல்றீங்களா இல்ல உண்மை சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜொன்னு வந்துட்டு, லக்கி உனக்கு ஏன் இவ்வளோ டவுட்டு? நான் தான் சொல்றேன்ல என் அம்மாவும் சம்யுக்தா ஆண்டி வேற வேற, நீ ஏன் நான் சொல்றதே நீ நம்ப மாட்டுற? அம்மா இப்ப வந்துருவாங்க, நீ வந்து வெயிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்கள வந்து உட்காந்துடுறாங்க. உடனே நம்ம லக்ஷ்மி வந்து இப்போ சம்யுக்தாவை இடத்துல இருந்து அப்படியே லட்சுமியை மாதிரி அப்படியே சாமி கும்புற மாதிரி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. உடனே லக்கி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. லக்கி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு, அம்மா உங்களை பார்த்துட்டேன், உங்களையும் சம்யுக்தா ஆண்டி ஒரே நேரத்துல பார்க்கவே முடிய மாட்டேங்குது, ஏன் இப்படி பண்றீங்க? 2 பேரையும் ஒரே நேரத்துல பார்த்தா எனக்கும் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும், எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால என்ன, நீ ஒரு நாள் வந்து சம்யுக்தா ஆண்டி நீ எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நாள் என்ன, ஒரு நாள் இப்பவே கோயில்ல இங்கேயே கூட்டிட்டு வரேன், சம்யுக்தா ஆண்டி இங்க தானே கோயில்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ இல்லம்மா, இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல பாத்துக்கணும், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அது இதுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கடுத்து சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே லக்கி வந்துட்டு இருங்க நான் சம்யுக்தா ஆண்டியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க ஓடுறாங்க. உடனே நம்ம ஜுன்னு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் நேராச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம லக்ஷ்மி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜுன்னுவும் அர்ஜுனும் வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. வாங்க லக்ஷ்மி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே லக்ஷ்மி வந்து சொல்றாங்க, ஐயோ அர்ஜுன் சார் எனக்கு சின்ன வேலை, ஆஃபீஸ்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ஆஃபீஸ்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். ஜுன்னு உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? ஆமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க பொறுமையா வீட்டுல நைட்டுக்கு வாங்க, நான் இப்போ வந்து நல்ல பையனா கூட்டிட்டு நான் வந்து அர்ஜுன் அப்பாவோட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வழியா ஜுன்னுவும் அர்ஜுனும் கோயிலை விட்டு போயாச்சு. இப்போ வந்து இனிமேல் இவங்க லக்ஷ்மி வேடம் போட தேவையில்லை, இனிமேல் இவங்க சம்யுக்தாவை மட்டும் இருந்தா போதும். இங்க கோயில்ல வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பூஜையெல்லாம் பண்ணும்போது அடுத்து ஆல்ரெடி நம்ம ஜானு வேற கஷ்டப்படுத்தி இருக்காங்கல்ல, அடுத்த வந்து அதாவது அபிஷேகம் பண்ணி அடுத்த பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லக்கி வந்துட்டு சம்யுக்தா ஆண்டி எங்க காணும்னு சொல்லி தேடிட்டே இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம அவங்க வந்து மறைஞ்சிருந்து இந்தாதான் இருக்கேன் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூணுக்கு பின்னாடி இருந்து வராங்க. நம்ம லட்சுமி வந்துட்டு, என்ன லக்கி என் மேல என் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டியா, என்ன காணும்னு ஒவ்வொரு நிமிஷமா தேடிக்கிட்டே இருக்க, சாமாண்டின்னு சொல்லிட்டு மித்ராவும் ஆமா உங்க கூட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன், அவ யாருக்கிட்டே அவ்வளவு சீக்கிரம் க்ளோஸ் ஆக மாட்டான், ஆனா உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன் லக்கிக்கு, நீங்க உங்க பேர் தான் அவ சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆண்டி உங்களையும் ஜுன்னோட அம்மாவையும் ஒரே நேரத்துல பாக்குறதே முடியறது இல்ல, ஏன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெரியலையே அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா அதுக்கு அடுத்து அபிஷேகம்லாம் முடிஞ்சு அடுத்து திரும்ப ஒரு பூஜை பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா ஜானு ஆல்ரெடி அவங்க ரொம்ப வார்த்தையால சாகடிச்சிருப்பாங்கல்ல, அதனால அவங்க அழுதுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம விவேக் வந்து தேடிட்டே இருப்பாரு கோயில் ஃபுல்லா, ஜானு எங்க போனான்னு தெரியலையே காணுமே, ஐயோ ஜானு மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க எல்லாரும் சேர்ந்து, ஜானு இங்க இருக்க, ஜானு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கோயில் ஃபுல்லா விவேக் தேடிட்டே இருப்பாரு. ஒரு வழியா ஒரு தூண்கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. உடனே ஜானு இங்கேதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஜானு எதுக்கு நீ இப்போ அழுதுகிற, இப்ப என்ன ஆச்சு, நீ தான் பாக்குறல்ல விவேக், நம்ம 2 பேரும் காதலிக்கணும்னு தெரிஞ்சும் அம்மாவும் மனிஷாவும் சேர்ந்து உனக்கு அந்த பணக்கார வீட்டு பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதுக்கான ஏற்பாடெல்லாம் ஒண்ணு நடந்துட்டே இருக்கு, ஒருவேளை உனக்கு அவளுக்கு கல்யாணமா ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, ஆனா இப்ப வந்து இடையில சிக்கிட்டு இருக்கிறது நான் தான், என் வாழ்க்கை தான், நான் தான் என்னால இங்கிட்டும் முடிவெடுக்க முடியாம, நீ வேணும்னு என்னால முடிவெடுக்க முடியல, நீ வேண்டான்னு என்னால நான் உதறி தள்ள முடியல, இப்ப கஷ்டப்படுறது என்னமோ நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு விவேக். ஒண்ணு இங்க பாரு, கடவுள் நம்மளை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சனாலதான் இந்த பரிகாரத்தை நம்ம 2 பேத்தையும் ஒன்னா பண்ண வச்சிருக்காரு, நீ நம்பிக்கையை மட்டும் விடாத, எனக்கு அந்த கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நான் உன் கழுத்துலதான், நான் தாலின்னு கட்டினா அது உன் கழுத்துல மட்டும் தான் கட்டுவேன் ஜானு, வேற யார் கழுத்துலையும் கட்ட போறது இல்லை, இந்த ஜென்மத்துல எனக்கு மனைவினா அது நீ மட்டும்தான், வேற யாரும் கிடையாது, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்துட்டு நம்ம மனிஷா இங்க லட்சுமி காணும் தேடிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம சம்யுக்தா இடத்துல இருக்கிற லட்சுமி வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க, கடவுளே இங்க விவேக்கோட கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒவ்வொரு ஏற்பாடா நடந்துகிட்டே இருக்கு, இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நான் நிறுத்தியே ஆகணும், எனக்கு கொஞ்சம் அவகாசம் மட்டும் கிடைச்சா போதும், கண்டிப்பா அந்த எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கிடைச்சதுன்னா நான் அதுக்குள்ள எல்லாத்தையும் சரி செஞ்சு விவேக் ஜானுவோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவேன், இப்போ வந்து இந்த கல்யாணம் மட்டும் எனக்கு நின்று போகணும், இப்போ இந்த கல்யாணம் மட்டும் நின்று எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, கண்டிப்பா ஜானு விவேக்கோட காதல் வந்து இதான் ஜெயிக்கணும், ஜானு வந்து விவேக் அந்த அளவுக்கு 2 பேருமே ஒருத்தர் அந்த அளவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, அவங்கள தயவு செஞ்சு பிரிச்சிடாதீங்க, கண்டிப்பா அவங்கள ஒண்ணு சேர்த்து நான் வைக்கிறேன், அதுக்கு நீங்க எனக்கு துணையா மட்டும் இருங்க,
இப்ப இந்த கல்யாணத்தை முதல்ல எப்படியாச்சும் ஏதாச்சும் இந்த மனுஷா வச்சு ஏதாவது வச்சு எப்படியாச்சும் இந்த கல்யாணம் மட்டும் நின்று போயிடணும் கடவுளே அப்படின்னு சொல்லி இங்க கடவுளை வேண்டிக்கிட்டு டிங் டிங் டிங்னு மணி அடிச்சுட்டு அடுத்த பூஜைக்கு வந்து நிப்பாங்க. அடுத்து கடைசியா பூஜை நடக்கிறதுக்கு வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையில என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இவங்க லக்ஷ்மி இப்படி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருப்பாங்களா. அப்ப பார்த்தா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஜோடி 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி, அதாவது பின்னாடி வந்து ரவுடிகள்லாம் துரத்திட்டு வருவாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அங்க இங்க இருந்து எங்க ஓடுறதுன்னு தெற்கு தேச தெரியாம கோயிலுக்குள்ள வந்துருவாங்க. கோயிலுக்குள்ள வந்துட்டு கரெக்டா இவங்களுக்கு பூஜை பண்ணி, அதாவது அடுத்து இவங்களுக்கு நம்ம விவேக் குஷி இவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்களா, மித்ரா சம்யுக்தா லக்கி எல்லாரும் நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு ஆரத்தி தட்டு காட்டிட்டு இருப்பாங்க. திரும்ப பூஜை பண்ணி ஆரத்தி தட்டு காட்டிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல அந்த வெளியே வந்து ஓடிட்டு வந்தாங்கல்ல 2 கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஜோடிகள், அவங்க வந்துட்டு ஐயர்கிட்ட வந்து சாமி நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம், ஆனா எங்க வீட்டுல 2 பேர் வீட்லயே எதிர்ப்பா இருக்கு, எங்க 2 பேர் வீட்லயும் எங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல வந்து விருப்பம் இல்ல, ஆனா எனக்கு வந்து நான் வாழ்ந்தா இவரோட தான் வாழ்வேன்னு அந்த பொண்ணு சொல்ல, அதே மாதிரி தான் சாமி எனக்கும் இந்த பொண்ணை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பம் இருக்கு, எனக்கு வேற எந்த பொண்ணும் தேவையில்லை, எங்க வீட்டுல இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல, நான் எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைங்க, தாலியை எடுத்து கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க 2 பேரும். ஒன்னு அதுக்கடுத்து நம்ம மனுஷா இருந்துட்டு நிறுத்துங்க, முதல்ல நீங்க யாரே என்னன்னே தெரியாம நீங்க பாட்டு இவங்க 2 பேத்துக்கும் தாலி எடுத்து கொடுக்குறீங்களா ஐயரே, அவங்க யாரு என்னன்னு விசாரிக்க வேண்டாமா, நீங்க பாட்டு பண்றீங்க, இந்த பொண்ணு தகுதி என்ன அந்த பையன் தகுதி என்ன, 2 பேரும் ஒரே மாதிரி பணக்காரங்களா இல்ல 2 பேரும் ஒரே மாதிரி ஸ்டேட்டஸ்ல ஈக்குவலா இருக்காங்களா எல்லாம் தெரிய வேண்டாமா, என்னதான் வந்து ஒன்னா இருந்தாலும் ஸ்டேட்டஸ்ல ஈக்குவலா இருந்தா தானே கல்யாணம் பண்ண வைக்க முடியும், அதுதானே மேட்சிங், அப்புறம் பின்னாடி வாழ்க்கையில போய் நான் எங்க வீட்டுல இவ்வளவு பணக்காரியா வாழ்ந்தேன் தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் வந்து அதாவது கோவப்பட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாதுல்ல, ஸ்டேட்டஸ் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பணம் இருக்கா 2 பேர் வீட்லயும் ஈக்குவலா பணம் இருந்தா கல்யாணம் பண்ணுவீங்க, இல்லைன்னா அந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க, கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம லக்ஷ்மி, அதாவது சம்யுக்தா வேடத்துல இருக்கிற லக்ஷ்மி வந்து மனிஷா வாட் இஸ் திஸ், நீங்க எதை வச்சு ஸ்டேட்டஸை வச்சு நீங்க இது பண்றீங்களா, இங்க பாருங்க மனசுதான் முக்கியம், அவங்க 2 பேரும் மனசும் ஒன்னா இருந்துச்சுன்னா அவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இது வந்தாலும் சரி, அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எல்லா கஷ்டத்தையும் அவங்க தாண்டி வருவாங்க. காதல் தான் முக்கியமே தவிர காசு முக்கியம் இல்ல மனிஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ எனக்கு இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே நம்ம லக்ஷ்மி இருந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு உன்னோட கதையே சொல்லாமே, இப்போ ஒரு வேலை நீ வந்து மித்ராக்கு ஈக்குவலா இல்ல, மித்ராக்கு நீ வந்துட்டு ஈக்குவலா நீ உன்கிட்ட காசு இல்ல, உன்கிட்ட எதுவும் இல்லன்னு மித்ரா உன்னை வேண்டான்னு சொன்னா நீ உடனே உன் காதலை விட்டுட்டு நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்குவியா மனிஷா அப்படின்னு சொல்லி லட்சுமி கேக்குறாங்க. அது எப்படி முடியும், நான் எப்படி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிப்பேன், அது வேற இது வேற, எனக்கு மித்ரா தான், நானும் மித்ராவும் காதலிக்கிறோம், எனக்கு மித்ரா தான் ஈக்குவல், மித்ராக்கும் நான் தான் பெர்ஃபெக்ட், வேற யாரும் மித்ராக்கு பெர்ஃபெக்டா இருக்க முடியாது, கரெக்டா இருக்க முடியாது, மித்ரா எனக்கு மட்டும் தான் கரெக்டா இருக்க முடியும், நான் மித்ராக்கு மட்டும் தான் கரெக்டா இருக்க முடியும், நாங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம், எங்க ஸ்டேட்டஸும் ஈக்குவலா தான் இருக்கு, வேற என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி திரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்டே காசு இருக்கு, எங்க கிட்டே காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இதுவும், இப்போ நீ மட்டும் உன் காதலை விட்டு கொடுக்க மாட்ட, அதாவது நீ நினைச்ச நீ மித்ராவை தான் கல்யாணம் பண்ணிப்ப, இந்த பொண்ணு மட்டும் அவளோட காதலை விட்டு கொடுக்கணுமா, உனக்கு ஏதாவது இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம லட்சுமி கேட்க, என்கிட்ட நான் என்ன எக்ஸாம்பிள் தானே சொல்லிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு நீ இவ்வளவு தூரம் பேசுறியே, விவேக் கூட தான் உயிருக்கு உயிரா ஜானவிய காதலிச்சான் அப்படின்னு சொல்லி அந்த கல்யாண பொண்ணு குடும்பம் குஷி கல்யாணம் அவங்க அம்மா அப்பா முன்னாடி நம்ம லக்ஷ்மி நினைச்ச மாதிரியே நம்ம மனிஷா வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. என்னெல்லாம் சொல்லி நிறுத்துறாங்கன்னா, இங்க பாரு நான் தான் சொல்றேனே, இங்க பாரு விவேக் கூட தான் இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட 5-6 வருஷமா நம்ம ஜானவிய வந்து 2 பேரும் ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிச்சாங்க, கடைசியில கல்யாணம் பண்ணிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்க முடியல. இப்ப வேற வழியே இல்லாம நம்ம விவேக் வந்து வேற வழியே இல்லாம அவங்க அம்மா சொன்ன பொண்ணை பார்த்து நல்ல பணமா காசு இருக்கிற பொண்ணா பார்த்து அவன் கல்யாணம் பண்ணிக்கல, அப்ப ஏன் இந்த எக்ஸாம்பிள் போதுமா இல்ல வேற ஏதோ எக்ஸாம்பிள் வேணுமா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு குடும்பமோ ஷாக் ஆயிடுறாங்க. தேவயானி நம்ம மனிஷா கையை பிடிச்சி நிறுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மனிஷாவோ எதையும் கேட்கற தயாரா இல்ல. இருங்க ஆண்டி, என்ன இந்த எக்ஸாம்பிள் போதுமா, இப்ப ஜானவி தான் விட்டு கொடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இவங்களுக்கு அந்த குஷியோட அம்மாக்கு கோருது. உடனே முதல்ல நிறுத்து லக்ஷ்மி, நீங்க அதாவது சம்யுக்தா நீங்க எதுவும் பேச வேண்டாம், நீ என்ன சொன்ன, இப்போ நீ என்ன சொன்ன என்கிட்ட திரும்பி எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லி
இவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு. இப்போ நம்ம சம்யுக்தா லட்சுமி விடத்துல இருக்கிறாங்களா, சம்யுக்தா அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, எப்படியோ மனிஷா வாயாலேயே இந்த கல்யாணத்தை நிறுத்தியாச்சு, தேங்க்யூ கடவுளே, நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க கடவுளுக்கு நம்ம லட்சுமி. இங்க நம்ம தேவயானி கிட்ட வந்து குஷியோட அம்மா வந்து சண்டை போடுறாங்க. ஏ தேவயானி, என்ன இதெல்லாம்? அப்போ உன் பையன் விவேக்கும் இந்த ஜானவியும் தான் உன்ன காதலிச்சாங்களா? கல்யாண மேடை வரைக்கும் வந்து இவங்க 2 பேருக்கும் கல்யாண மேடை வர வந்து கல்யாணம் நின்னு போயிருக்கா? இதெல்லாம் மறைச்சு நீ ஏன் பொண்ண கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சியா? உனக்கு என்ன தைரியம்? அப்ப என்கிட்ட இதெல்லாம் மறைச்சிருக்கேன், என்கிட்ட இதெல்லாம் பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நினைச்சியா? உன் பையன் ஒரு பொண்ணை காதலிப்பான், இன்னொரு பொண்ணை வீட்டுல பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான், அந்த பொண்ணையும் ஒரே வீட்டுல வச்சு ஒரே வீட்டுல 2 குடும்பம் நடத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கானா உன் பையன்? அதுதான் அந்த உன் பையன் விவேக் தான் அந்த ஜானவியே எப்ப பார்த்தாலும் பாத்துட்டே இருந்தானே. எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு அந்த என்ன தைரியம் இருந்தா அந்த பொண்ணையும் உங்க வீட்டுல வச்சுட்டு என்கிட்ட வந்து சம்மந்தம் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை தேவயானி வந்து, ஐயோ அண்ணி ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க, அது மனுஷன் ஏதோ பைத்தியம், ஏதோ வளர்றா, நீங்க அவ சொல்றதெல்லாம் பெருசா நினைக்காதீங்க, விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு தெரியாதா? இந்த மனுஷா தான் ஒரு பச்சோந்தி மாதிரி எப்ப பார்த்தாலும் உன் கூட தானே இருந்துட்டு இருக்கா. அவ மட்டும் இப்ப இந்த உண்மையெல்லாம் சொல்லனா எங்களுக்கு கடைசி வரை தெரிஞ்சிருக்காதே. அப்ப ஏமாத்தி நீ என் பொண்ண உன் வீட்டு மருமகளை ஆக்கியிருப்ப. உனக்கு என்ன அந்த சொத்து எல்லாம் வேணுங்கிறதுக்காக என் பொண்ணை வளைச்சு போடலாம்னு நினைச்சியா? உன் பையன் விவேக் தான் என் பொண்ணுகிட்ட மூஞ்சி கொடுத்தே பேசலையே. இதுவரை கல்யாணம் ஆக போகுது, ஆனா இது வரைக்கும் வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பானா, இல்ல வெளியே தான் 4 வார்த்தை சிரிச்சுதான் பேசியிருப்பானா? அவன் மனசுல ஒரு பொண்ணு, அந்த மனசுல அந்த ஜானுவை வச்சுட்டு என் பொண்ணை எப்படி உன் பையன் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லி, அப்ப நீ கிட்ட இதெல்லாம் பொய் சொல்லிருக்கியா அப்படின்னு சொல்லி, ஐயோ நான் சொல்றது கேளுங்க தேவயானி வந்து சொல்லிட்டு இருக்கான். உன்னை நான் இன்னைக்கு சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம குஷி வந்துட்டு, அம்மா நல்ல வேலைமா இந்த உண்மை தெரிஞ்சது, இந்த விவேக்கோட வண்டவாளம் எல்லாம் இப்பதான் தண்டவாளத்துல ஏறிச்சு, நல்ல வேலை இதெல்லாம் தெரிஞ்சது. இதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சதுன்னா என்னமா பண்ணிருக்க முடியும்? இவங்க குடும்பமா சேர்ந்து நம்மளை ஏமாத்திருக்காங்கம்மா, இவங்களை சும்மாவே விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி குஷியை எடுத்து வராங்க. உடனே இப்ப வந்து இதெல்லாம் கேட்டு அப்படியோ நான் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமிக்கு வந்து இங்க ஒரே புன்னகையா இருக்கு. இவங்க அதுக்கடுத்து பார்த்தா நம்ம குஷியோட அம்மா வந்து பலர்னு நம்ம தேவயானி அடிச்சிடுறாங்க கன்னத்துல. உடனே தேவயானிக்கு கோவமே சும்மா வருவாங்களா, ஏய் யாரடி அடிக்கிற, உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? ஆமாடி காதலிச்சான், இப்ப என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லி திரும்பி இவங்களும் பலர்னு தேவயானி வந்து பலர்னு குஷி அம்மாவை அடிச்சிடறாங்க. 2 பேரும் பார்த்தா மாறின்னு கன்னத்துல செவுட்டுல அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தா தலையை பிடிச்சி கொலையாடி சண்டை மாதிரி கோயில வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க லட்சுமிக்கு இதை பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. மனிஷா, ஐயோ நான் தான் இதுக்கெல்லாம் காரணமா, என்னதான் இவங்க 2 பேரும் மாறி அடிச்சுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி மனிஷா பயந்துட்டு இருக்காங்க. விவேக் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. விவேக், ஜானு, மித்ரா, லக்ஷ்மி எல்லாம் இதை பார்த்து சிரிச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. யாருமே பிரிச்சு விடல. உடனே விவேக் வந்துட்டு ஏதோ சும்மா கேஷுவலா போய் சும்மா பேருக்கு அம்மா விடுங்கம்மான்னு சொல்லிட்டு இருக்காரு. மித்ரா, ஐயோ சித்தி தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம், அடிதடி எல்லாம் வேண்டான்னு பலார்னு அரைஞ்சு 2 பேரும் அரைஞ்சி கொலையாடி சண்டை மாதிரி தலையை பிடிச்சி அவுத்து விட்டு ஒரே 2 பேத்துக்கும் பார்த்தா காமெடியா இருந்தது. அவ்வளவு சண்டை, 2 பேரும் மாறி இழுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு தாண்டி உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு, போடி நீ போடி 2 பேரும் போடி அந்த அளவுக்கு மாறி தலையை பிடிச்சி இழுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த மனுஷா என்ன பண்றாங்க, மனிஷாவை வந்து தேவயானி தரன்னு இழுத்துட்டு வராங்க. அவங்க கோவப்பட்டு சண்டை போட்டு போயிட்டாங்க. மனிஷா வந்து தரன்னு இழுத்துட்டு வராங்க. மனிஷா, இதெல்லாம் தெரிஞ்சு பண்றியா தெரியாம பண்றியா? உனக்கு முதல்ல அந்த சம்யுக்தாவும் லட்சுமியும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப இந்த கல்யாணத்தையே கெடுத்து விட்ட உனக்கு சந்தோஷமா? எதுக்கடி இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா? உங்ககிட்ட இப்ப யாராவது கேட்டாங்களா அந்த ஜானுவும் விவேக்கும் காதலிச்சாங்கிறத? எதுக்கடி அவங்க கிட்ட போய் உண்மையெல்லாம் வளர்த்திட்டு இருக்க? நீ இதெல்லாம் வேணும் தான் பண்ணிட்டு இருக்க, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும்டி, எதுக்கடி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க மனிஷாட்ட. ஐயோ ஆண்டி, அந்த சம்யுக்தா தான் தேவையில்லாம மித்ரா தான் என்னோட வீக் பாயிண்ட்னு தெரிஞ்சுட்டு மித்ரா பத்தி பேசி மித்ராக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காது அப்படின்னு பேசிட்டு அவ என்கிட்ட இருந்து பேசி நான் ஏதோ வளரிட்டேன் ஆண்டி, நான் வேணும்னே ஏதோ பண்ணல ஆண்டி, மன்னிச்சிருங்க ஆண்டி. ஏய் மனிஷா, நீ பேசாத, உன்னால இந்த பணக்கார சம்பந்தம் என்னை விட்டு போயிருச்சு, எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நல்ல வேலை உன்னை இந்த லம்பாடி பொம்பளை கிட்ட நான் மாட்டிக்கல. ஆனா மனிஷா, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டி. நான் இன்னைக்கு என்னை எவ்வளவு அவமானப்படுத்தி நான் எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாவ, அவளை நான் சும்மா விட மாட்டேன், உன்னையும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு நம்ம தேவயானி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. இங்க லட்சுமி நின்றுட்டு இருக்கிறாங்க. முதல்ல விவேக் வராரு. அண்ணி கிரேட் அண்ணி, நீங்க ரொம்ப சூப்பர் அண்ணி, நீங்க சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதுவும் அந்த மனிஷா, நீங்க சொன்னீங்க மனிஷா வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு, அதே மாதிரி அந்த மனிஷா வச்சு நிறுத்துனீங்க. 2 பேத்துக்கும் கொலையடி சண்டை மாதிரி சூப்பரா இருந்துச்சு அண்ணி அப்படின்னு சொல்லி விவேக் வந்து முதல்ல நன்றி சொல்லிட்டு இருக்காரு நம்ம லட்சுமிக்கு. அடுத்து பார்த்தா நம்ம ஜானு, அக்கா நீ சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டக்கா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, ரொம்பவே தேங்க்ஸ்க்கா, தேங்க்யூ சோ மச்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
உடனே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு காதல் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், உண்மையான காதல் எப்பயுமே சேரணும், அதுவும் இல்லாம நான் கண்டிப்பா உங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா மித்ரா வராரு. மித்ரா வந்து என்ன கல்யாணம் நின்னதுல எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்க போல. ஆமா, சமிதா மேடம் ரொம்பவே கிரேட்டு, அவங்க தான் கரெக்டா பிளான் பண்ணி பக்காவா தூக்கிட்டாங்க, எப்படியோ கல்யாணமும் நின்று போச்சு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு எப்படியும் அம்மா வந்து இன்னும் கல்யாண பேச்சு எடுக்க மாட்டாங்க, அதனால எனக்கு ஹாப்பி தான், நான் ரொம்ப ஹாப்பி அண்ணா அப்படின்னு சொல்லி மித்ராக்கு வந்து அதுக்கடுத்து எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க வீட்டு கிளம்பி வந்து பார்த்தா அதுக்கடுத்து இங்க ஜெயதேவ் இருக்கிறாரு, நம்ம ஜானு, லக்ஷ்மி, அப்புறம் வந்துட்டு விவேக் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோம். என்னம்மா லக்ஷ்மி, நீ சொன்ன மாதிரியே கல்யாணத்தை நிறுத்திட்டு, எனக்கு தெரியும் என் மருமகளை பத்தி அவ கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு. என்னடா விவேக், இப்போ உன் சந்தைகள்லாம் தீந்துச்சா, இப்ப நீ சந்தோஷமா இருக்குதானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ பெரியப்பா, நான் கண்டிப்பா இன்னைக்கு அம்மாவோட சண்டையை நீங்க பாக்கணுமே, சூப்பரா இருந்துச்சு பெரியப்பா, எப்படியோ அண்ணி சொன்ன மாதிரியே வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, அவனே ஜானுவும் இதுல ரொம்பவே ஹாப்பியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஜெயதேவ் இருந்துட்டு, என்னம்மா அடுத்து விவேக் ஜானு கல்யாணம் தானே அப்படின்னு கேட்பாங்க. இல்ல மாமா, அது இல்ல, இன்னும் அவங்க கல்யாணத்துக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு, அதுக்கு முன்னாடி எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடமைகளா என்னதுமா? முதல்ல அரவிந்தா அத்தைய வந்து அந்த மனுஷன் மிரட்டிட்டு இருக்கா, அவகிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு எனக்கு தெரியல, அந்த ஆதாரத்தை எடுத்து முதல்ல அந்த ஆதாரத்தை அழிக்கணும், அப்பதான் வந்துட்டு அவ மித்ரா வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா போவா, அந்த வீடியோ ஆதாரத்தை மட்டும் அழிச்சுட்டா அதுக்கு அடுத்து எந்த பிரச்சனையும் இல்லை, அவளும் இனிமேல் மித்ரா வாழ்க்கையில அந்த மனுஷன் வந்து விளையாட முடியாது, அதுக்கு அடுத்து இந்த வீட்டையும் நந்தன் குடும்பத்தையும் நான் வந்து மனுஷ கிட்ட இருந்து காப்பாற்றணும், அதுக்கு அடுத்துதான் வந்து இவங்களோட கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கணும், முதல்ல இங்க ஜெயமார் ப்ராஜெக்ட் வேற இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து பார்த்தா நம்ம ஜானு வந்துட்டு, ஆமாக்கா இப்ப எங்க கல்யாணத்துக்கு அவசரம் இல்லக்கா, முதல்ல உன்னோட வாழ்க்கையை நம்ம சரி பண்ணணும், இந்த வீட்டோட குடும்பத்தை நம்ம சரி பண்ணணும், எங்களோட கல்யாணத்துக்கு இப்ப எந்த அவசரமும் இல்லக்கா அப்படின்னு சொல்லி ஜானுவும் சொல்லிட்டு இருக்காங்க. விவேக்கும் அதை தான் சொல்றாரு, அண்ணி முடிவெடுத்தா அதுல கரெக்டா தான் இருக்கும், அன்னிக்கு முடிக்க வேண்டிய விஷயங்களே நிறைய இருக்கு, என்னோட கல்யாணத்துக்கு எந்த அவசரமும் இல்ல அண்ணி, நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்க பொறுமையாவே கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு விவேக். அதுக்கடுத்து, அக்கா நாளைக்கு ஜெயமாரோட ப்ராஜெக்ட் யாருக்குக்கா கொடுக்க போற, எனக்கு ஒரே பயமா இருக்கே, அர்ஜுன் சாரும் ஒரு பக்கம் போட்டி போட்டுட்டு இருக்காரு, இந்த பக்கம் பார்த்தா மித்ரா மாமாவும் ஒரு பக்கம் போட்டிட்டு இருக்காரு, இப்ப நான் யாருக்கு தான் நம்ம அந்த ப்ராஜெக்ட கொடுக்க போறோம், என்னதான் நடக்க போகுது, எனக்கு ஒரே குழப்பமா இருக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்து மித்ரா உடனே நம்ம ஜெயதேவ் இருந்துட்டு, மித்ராக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுக்க முடியும், அப்பதானே இந்த மித்ராவோட இன்னும் க்ளோஸா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மாமா, இதுல வந்துட்டு ஜெயமா சார் என்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, அவங்களோட நம்பிக்கைக்கு நான் உரியவளா இருக்கணுமே தவிர இதுல என்னோட குடும்பம், என்னோட சொந்தம், என்னோட புருஷன் அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது, யாரோட ப்ராஜெக்ட் நாளைக்கு வந்து நல்லா இருக்கோ, யாரோட ப்ரெசன்டேஷன் நாளைக்கு நல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுப்பேனே தவிர என்னோட புருஷங்கிறதுக்காகவோ இல்ல மித்ரா வீட்டுல நான் இருக்கிறேங்கிறதுக்காகவோ இல்ல நான் இந்த வீட்டுல இனிமேல் இருக்கணுங்கிறதுக்காகவோ இந்த ப்ராஜெக்டை நான் கொடுக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சம்யுக்தா அதாவது லக்ஷ்மி வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்க வந்துட்டு பார்த்தா பகலா 2 பேரும், நம்ம அர்ஜுனும் மித்ராவுக்கு சலைச்சவன் இல்லைங்கிற மாதிரி மித்ராவும் அர்ஜுனுக்கு சலைச்சவங்க இல்லைங்கிற மாதிரி இவர் ஆஃபீஸை விட்டு போகவே இல்லை, மித்ரா வந்துட்டு ஆஃபீஸை விட்டு போகவே இல்லை, அதே மாதிரி அர்ஜுனும் அங்க ஆஃபீஸை விட்டு போகவே இல்லை. அவர் வந்து அவங்களோட பிஏ 2 பேர் இருக்கிறாங்கல்ல, அர்ஜுன் வந்துட்டு அவங்க பிஏ 2 பேர்கிட்டயே பேசுறாரு, இந்த மாதிரி இங்க பாருங்க நாளைக்கு ஜெயமாரோட ப்ராஜெக்ட் அது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், அது நமக்கு கிடைக்கணும் கண்டிப்பா, அதுக்காக நான் ரொம்பவே எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கேன், நீங்களும் அதுக்கான எஃபோர்ட் எல்லாம் போடுங்க, அந்த ப்ராஜெக்டை எப்படி டெண்டர் எப்படி கோட் பண்ணா எப்படி நமக்கு கிடைக்கணும் அதை பத்தி யோசிங்க, நாளைக்கு ப்ரெசன்டேஷன் நம்ம நல்லபடியா அங்க கொடுக்கணும், நம்மளோட ப்ராஜெக்ட் தான் அவங்க செலக்ட் பண்ணணும், அந்த அளவுக்கு நம்ம ப்ரெசன்டேஷன் இருக்கணும், அந்த ஜெயமாரோட ப்ராஜெக்ட் மட்டும் கிடைச்சதுன்னா நம்ம லைஃபே வேற லெவலுக்கு போயிடும், நம்ம கம்பெனி வந்து இன்னும் பெருசாயிடும், எல்லாரும் உலகம் ஃபுல்லா நம்ம கம்பெனிஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும், ஸோ அதுக்கான எஃபர்ட் முழு எஃபர்ட் நான் போட்டுட்டு இருக்கேன், ஸோ எனக்கு உங்களோட எஃபோர்ட் எனக்கு வேணும், நீங்களும் அதுக்கான எஃபோர்ட் போடுங்கன்னு அர்ஜுன் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்க மித்ரா பார்த்தா மித்ராவும் அவரோட பிஏ 2 பேரையும் கூப்பிட்டு, இங்க பாருங்க ஜெயமாரோட ப்ராஜெக்ட் ஒன்றும் சும்மா கிடையாது, அது என்னோட கனவு ப்ராஜெக்ட், என்னோட வாழ்க்கை லட்சியமே எனக்கு அந்த ஜெயமார் கிட்ட வேலை பார்க்கணும், ஜெயமாரோட ஒரு ஆஃபீஸ்ல நான் இருக்கணும், ஜெயமாரோட இதுல எனக்கு டெண்டர் கிடைக்கணுங்கிறதுக்காக தான், அதுக்காக நம்ம மட்டும் இல்ல நம்மள மாதிரி நிறைய பிசினஸ் மேன் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா நாளைக்கு நிறைய பிசினஸ் மேன் நிறைய போட்டிகள் இருக்கலாம், ஆனா எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் சரி எத்தனை பேர் வந்தாலும் சரி நம்மக்குள்ளதான் அங்க பெஸ்டா இருக்கணும், நம்மளோட தான் செலக்ட் பண்ணணும், அந்த லெவலுக்கு இருக்கணும், அந்த லெவலுக்கு தரமான ப்ராஜெக்டா நம்ம நாளைக்கு இறக்குறோம், ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே அதாவது ரொம்ப டீட்டெயில்டா பெர்ஃபெக்டா இருக்கணும், அவங்க வந்து பார்த்தோன்னு நம்ம ப்ராஜெக்ட் தான் அவங்க செலக்ட் பண்ணணும், அந்த அளவுக்கு இருக்கணும், அதுக்காக நான் முழு எஃபோர்ட் என்னோட கொடுத்துட்டு இருக்கேன், நீங்களும் அதுக்காக உழைங்க அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து இவங்க பிஏ கேட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தா மித்ரா நைட்டு வீட்டுக்கே வரல,
ஆஃபீஸ்லேயே உட்காந்து அதுக்கான ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதை ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே அப்படியே பார்த்தா அர்ஜுனோட அம்மா வந்து கால் பண்றாங்க. அர்ஜுன் என்ன ராத்திரி ஆயிடுச்சு இன்னும் வீட்டுக்கு வரல, என்னதான் ஆச்சு, சரி ஒரு வாட்டி கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. அங்க வந்து கால் போன் ஆகுது, ரிங் அடிக்குது. ஆனா அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, வேலை பார்த்துட்டு இருக்காரு அர்ஜுன். அவர் போன் எடுக்கல. உடனே பயந்துட்டே இருக்கிறாங்க. இங்க அர்ஜுனு பார்த்தா நைட்டு வீட்டுக்கு வரல. அவருக்கும் இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராப்பகலா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு நம்ம அர்ஜுன். மித்ராவும் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு, அர்ஜுனும் அவரோட ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. உடனே நம்ம அர்ஜுனோட அம்மா வந்துட்டு நம்ம அர்ஜுனுக்கு கால் பண்ணி எடுக்கலங்கிறோன்னா அடுத்த செகண்ட் நம்ம லட்சுமிக்கு கால் பண்றாங்க. லட்சுமி கால் பண்ணி அர்ஜுன் இன்னும் வீட்டுக்கு வரலாமா, என்னம்மா ஆச்சு, ஏதாவது பிரச்சனையாம்மா, எங்கம்மா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அம்மா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நாளைக்கு அந்த ப்ராஜெக்டுக்காக அவர் உழைச்சிட்டு இருப்பாரு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த ப்ராஜெக்ட் நாளைக்கு முக்கியமான ப்ரெசன்டேஷன் இருக்கு, அதுக்காக தான் ஆஃபீஸ்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்க பயப்படாதீங்க, நல்லபடியா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஒண்ணு அடுத்து பார்த்தா ஜானுவும் பின்னாடியே வந்து அக்கா மாமா இன்னும் வீட்டுக்கு வரலக்கா, நைட்டு ஆஃபீஸ்ல ஸ்டே பண்ண போறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, கண்டிப்பா அப்போ நாளைக்கு மாமாக்கு தானக்கா அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதெல்லாம் தெரியல ஜானு, நான் வந்து எனக்கு என்னோட புருஷன் தான் முக்கியம்னு இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் தூக்கி கொடுக்க முடியாது, என்னோட குடும்பம் தான் முக்கியம்னு இந்த ப்ராஜெக்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா அர்ஜுனும் இங்க பாரு ராப்பகலாவுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக ஆஃபீஸ்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. இங்க மித்ராவும் பார்த்தா ராப்பகலாவுக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஜானு வந்து அக்கா நீ தான்க்கா இதுல பாவம், இதுல யாரன்க்கா நீ செலக்ட் பண்ணுவ, கண்டிப்பா அர்ஜுன் சார் செலக்ட் பண்ணனா. மித்ரா வந்து என்ன என் வீட்லயே இருந்துட்டு எங்க கூடயே சாப்பிட்டுட்டு எல்லாமே எங்க வீட்லயே இருந்துட்டு ப்ராஜெக்ட் அர்ஜுன் வீட்டுக்கு கொடுத்துட்டா அவர் கோபப்பட்டு உன்னை வீட்டை விட்டு அனுப்ப கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல, இது நாளைக்கு எனக்கு அக்னி பரிச்சு தான். இன்னொரு பக்கம் அர்ஜுன் சாருக்கு நீ ஒரு வேலை கொடுக்காம மித்ராக்கு கொடுத்தனாலும், மித்ரா மாமா கொடுத்தாலும் அர்ஜுன் சார் வந்து நீ அவரோட ஹஸ்பண்ட், அதுக்காக தான் நீ அவருக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்கேன்னு சொல்லி அர்ஜுன் சார் அப்படின்னு நினைக்கவும் வாய்ப்பு இருக்கேக்கா, இப்ப என்னக்கா பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது தெரியல, ஜெயமார் என்னை நம்பி இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதனால யார் உண்மையா இதுக்கான திறமைய வெளிப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் வெளியுது. காலையில பார்த்தா இங்க 2 பேருக்காரும் ஒரே நேரத்துல வந்து காரை விட்டு இறங்கி நம்ம மித்ராவும் அர்ஜுனும் ஒருத்தர் வந்து எப்பவும் போல சண்டை போடுற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன அர்ஜுன் உனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிடும்னு ரொம்ப பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி மித்ரா கேட்காரு. இங்க பாரு, யாருக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும், நீயும் ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸ்ல இருக்காத, இந்த ப்ராஜெக்ட்காக நானும் நிறைய உழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நீ என்னதான் உழைச்சாலும் உனக்கு பின்னாடி அந்த பொண்ணு இருக்கிற வரதான் உன்னால ஜெயிக்க முடியும் அர்ஜுன் அப்படின்னு சொல்லி நம்மளோட மித்ரா வந்து பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணால தானே நீ கடைசியா ஒரு வாட்டி ஜெயிச்ச, ஏதோ ஒரு வாட்டி ஜெயிச்சிடங்கிறதுக்காக நீ எல்லா வாட்டியும் ஜெயிப்பேன்னு பகல் கனவு காணாத அர்ஜுன் அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு தெரியும் மித்ரா, அதை நீ சொல்ல தேவையில்லை, எப்படினாலும் நீ ஒரு வாட்டினாலும் என்கிட்ட தோத்து போனல, அதை நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லி இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கான்ஃபரன்ஸ் ஹால்ல பார்த்தா நம்ம லக்ஷ்மி வந்துட்டு என்ன ஜானு வந்து பேசுறாங்க, அக்கா என்னக்கா முடிவெடுக்க போறேன், எனக்கு ரொம்பவே பயமா இருக்குக்கா, நீ என்ன முடிவெடுக்க போற, இதுல யாருக்கு ஒருத்தர் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணாலும் இன்னொருத்தரோட இது வந்து இன்னொருத்தர் வந்து உன்னை தப்பாதான் நினைக்க போறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு பயமா இருக்கு, எனக்கும் தான், ஆனா ஜெயமாரோட நம்பிக்கையை நான் எனக்கு உழைக்க மாட்டேன்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதெல்லாம் ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு வந்திருக்கிற இதுதானே, என்ன இதுல மித்ரா பேரை காணும், அர்ஜுன் பேரை காணும், சரி முன்னாடியே கொடுத்தாங்களோ என்னமோ, சரி ப்ரெசன்டேஷன்ஸ் பண்றவங்களை எல்லாரும் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வர சொல்லு, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த ஜெயமாரோட ப்ராஜெக்ட் யாருக்கு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க, அர்ஜுனா இல்ல நம்ம மித்ராக்கா, யாருன்னு நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அண்ட் நம்ம சலங்கியல் சீரியல், மேகா சந்தேஷம் சீரியல், அவள் மறுமலை சீரியல் போட்டுருக்கோம். ஸோ எல்லா சீரியலும் பாருங்க, உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.